வாடா ராஜு, சௌக்கியமா? என்ன அப்படி பாக்குற? உனத்தாண்டா ராஜு, சௌக்கியமா இருக்கிறியா? என்ன அப்படி பாக்குற? உங்க பெரியப்பா மகன் கந்தசாமி, உங்க அண்ணன். நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அம்மா நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்து போலான்னு வந்தேன். இவனுக்கு அருமுனியம் கத்து கொடுத்தது நான் தாங்க. அவ்வளவு தொல்லை கொடுப்பான் போங்க. ஒரு கட்டையை நமக்கு சொன்னா இன்னொரு கட்டையில கைய வைப்பான். தண்ணிக்குள்ள உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், மலை மேல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், தண்டவாளத்துல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், சில சமயங்கள்ல மரத்து மேல கூட உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். இவன் இசைக்கே நான் தாங்க குரு. அப்படியா? என்ன அப்படி கேட்டீங்க? என்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பையெல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகும் போது முறையா கத்துக்கிட்டு நான் ஆகக்கூடாதா? கண்டிப்பா. இசைக்கே நான் தாங்க மெயின். இவன் சும்மா துணை இசைங்க. போடா, அப்படி போய் நில்றா. ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும். அந்த பாரு, அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா.